முத்திரை பதிக்கும் திருவிழாவாக நடைபெற்று வருகிறது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக நாளை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெறவுள்ளது. இவ்விழாவில் கலந்து கொள்வதற்காக திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை திருமணத்தை நடத்தி வைக்க பவளக்கணிவாய் பெருமாள் ஆகியோர் சர்வ அலங்காரத்தில் உற்சவர் சன்னதியில் இருந்து புறப்பட்டு சுப்பிரமணிய சுவாமி தங்க பள்ளக்கிலும் பவளக்கணிவாய் பெருமாள் சப்பரத்திலும் எழுந்தருளி மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் நாளை நடைபெறும் திருக்கல்யாணத்தில் கலந்து கொள்வதற்காக புறப்பட்டு சென்றனர். இவர்களுக்கு வழி நெடுகிலும் திருக்கண் நடைபெற்று இரவு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சென்றடைவர். அதன் பின்பு மே 2ஆம் தேதி மதுரையிலிருந்து திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை அம்மன் பூப்பள்ளக்கில் எழுந்தருளியும் பவளக்கணியாய் பெருமாளும் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு வருகை தருவார்கள். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி ஞானசேகரன், கோவில் அறங்காவலர் குழு தலைவர் சத்யபிரியா, அறங்காவலர்கள் சண்முகசுந்தரம், மணி, செல்வம், பொம்மதேவன், ராமையா மற்றும் கோவில் ஸ்தானிய பட்டர்கள், கோவில் பணியாளர்கள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். விடுமுறை மற்றும் விசேஷ நாட்களில் பக்தர்களின் எண்ணிக்கை லட்சங்களை தொடும். இந்த நிலையில் பக்தர்களால் செலுத்தப்பட்ட உண்டியல் காணிக்கைகளை எண்ணும் பணி நடைபெற்றது. ரொக்க பணம் 4,27,27,739 ரூபாய், தங்கம் 742 கிராம், வெள்ளி 12,893 கிராம், அந்நிய நாட்டு கரன்சி 1,448 நோட்டுகள். இவை தவிர பித்தளை வேல், வாட்ச், ஏலக்காய், முந்திரி, நவதானியங்கள், பட்டாடைகள் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தினர். பழனி திருக்கோவில் வரலாற்றிலேயே ஒரே நாளில் இவ்வளவு பெரிய தொகை காணிக்கையாக கிடைத்தது இதுவே முதல் முறை என தேவஸ்தான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. காணிக்கை என்னும் பணி இன்னும் நிறைவடையாத நிலையில் மொத்த வருவாய் இன்னும் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பக்தர்களின் வருகை அதிகரிப்பு மற்றும் நேர்த்திக்கடன் செலுத்தும் ஆர்வம் காரணமாக இந்த வரலாற்று சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது. பழனி தேவஸ்தானத்தின் இந்த அறிவிப்பு பக்தர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் பணிகள் நிறைவடைந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வருகை தந்துள்ளார். சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் நள்ளிரவு 1:30 மணி அளவில் மதுரை விமான நிலையம் வந்தடைந்தார் விஜய். நள்ளிரவு நேரத்தையும் பொருட்படுத்தாமல் விமான நிலைய வளாகத்தில் நூற்றுக்கணக்கான தொண்டர்களும் ரசிகர்களும் திரண்டனர். விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்த அவருக்கு தொண்டர்கள் உற்சாக முழக்கமிட்டு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். மதுரை விமான நிலையத்திலிருந்து உடனடியாக சாலை மார்க்கமாக திருச்செந்தூர் புறப்பட்டார். அங்கு அதிகாலையில் சுவாமி தரிசனம் செய்ய திட்டமிட்டார். தேர்தல் பரப்புரைகளுக்கு பிறகு மேற்கொள்ளப்படும் இந்த பயணம் அரசியல் வட்டாரத்திலும் அவரது தொண்டர்களிடமும் பெரும் கவனத்தை பெற்றது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று சுவாமி தரிசனம் செய்தார். தரிசனத்தை முடித்துவிட்டு காலை 7 மணி அளவில் தூத்துக்குடி விமான நிலையத்தில் இருந்து தனி விமானம் மூலம் அவர் மீண்டும் சென்னை புறப்பட்டார். தேர்தலுக்கு பிந்தைய விஜயின் இந்த திடீர் பயணம் தாவேகா தொண்டர்களிடையே மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள தேவாமங்கலம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் உள்ளது. இதில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்துவது வழக்கம். அதுபோல் இந்த ஆண்டு தீமிதி திருவிழா நடத்த ஊர் பொதுமக்கள் முக்கியஸ்தர்கள் முடிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து கொடியேற்றத்துடன் தீமிதி திருவிழா துவங்கியது. முன்னதாக காளியாட்டம் நிகழ்வு நடைபெற்றது. தீமிதி திருவிழாவை முன்னிட்டு காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் பெரிய ஏரிக்கரையில் இருந்து அக்னி கரகம், பூங்கரகத்துடன்
பம்பை மேளம், நாதஸ்வரம், மங்கள இசையோடு முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்தனர். கோவிலில் பக்தர்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்ட அக்னி குண்டத்தில் சிலர் தங்கள் குழந்தைகளை தோளில் சுமந்தபடி பக்தர்கள் தீ மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் பக்தி பரவசத்தில் ஓம் சக்தி, பராசக்தி என கோஷங்களை எழுப்பினர். இதில் தேவமங்கலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பக்தி சிரத்தையுடன் நடைபெற்ற இந்த விழாவில் 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மாவட்டம் கடமலைகுண்டு வைகை ஆற்றங்கரையோரம் 1500 ஆண்டுகள் பழமையான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 3000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். மணக்கோலத்தில் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். யாக பூஜையுடன் வேத மந்திரங்கள் முழங்க திருக்கல்யாணம் நடைபெற்றது. மீனாட்சி அம்மன் கழுத்தில் தாலி கட்டும் போது கூடியிருந்த பெண்கள் குலவையிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதன் பின்னர் அங்கு கூடியிருந்த பெண்கள் தங்களது மாங்கல்ய கயிறுகளை சாமி முன்னிலையில் மாற்றிக்கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருமண விழா முடிவில் அம்மன் அணிந்திருந்த பட்டுச்சேலை மற்றும் அபிஷேக தேங்காய் பக்தர்கள் மத்தியில் ஏலம் விடப்பட்டது. அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் ஆர்வத்துடன் ஏலம் கேட்டனர். முடிவில் அபிஷேக தேங்காயை ஒருவர் 11,000 ரூபாய்க்கும் பட்டுச்சேலையை 10,000 ரூபாய்க்கும் ஏலத்தில் எடுத்துச் சென்றனர். பால்பாண்டி 2001 ராம்குமார்